நான் எப்போ உன் கூட புடவை கடைக்கு வந்து புடவை எடுத்தேன்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு சஞ்சீவ். அதுவா, பக்கத்துல வாயன் சொல்றேன். சொல்லு. எல்லாரும் எல்லாரும் போனதும் நம்ம 2 பேரும் தனியா தனியா பேசுவோம், சரியா? இந்த ஜூஸ குடி, சரியா? நான் போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சஞ்சீவ் என்ன சொல்லிட்டு போறான்? நான் புடவை கடையில எடுத்துட்டு பணம் இல்லைன்னு வச்சுட்டு வந்த புடவைய இவன் எப்படி சரியா எடுத்துட்டு வந்தான்னு கேட்டா உன் கூட வந்து எடுத்தேன்னு சொல்றான். எப்போன்னு கேட்டா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சொல்றேன்றான். சஞ்சீவ் சார் ரொமான்ஸ் மூட்ல இருக்காரு போல இருக்கு. அதான் இப்படி எல்லாம் பேசுறாரு. சஞ்சீவ் தம்பி தான் ஃபோன் பண்றாரு. ஹலோ சஞ்சீவ் தம்பி. அம்மா வந்துட்டீங்களா? ஆட்டோக்காரரே, இப்போ நம்ம எங்க இருக்கோம்? அந்த தம்பி சொன்ன அட்ரஸை பார்த்தாம போயிட்டு இருக்கேன். இன்னும் 5 நிமிஷத்துல போயிடலாமா? தம்பி இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவோம்ப்பா. என்ன தம்பி லேட் ஆயிடுச்சா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க அவசரம் இல்லாம வாங்க, நான் போனை வைக்கிறேன், சரியா? சரி. சரி. சுமதியம்மா, அபி வீட்டுக்கு போனதும் அபி பாப்பாவை பார்த்ததும் அபி முகம் அப்படியே தாமரைப்பூ மாதிரி சந்தோஷத்துல மலர போகுது. ஆமா கலை, அபி பாப்பாவை பார்த்த உடனே சந்தோஷத்துல துள்ளி குதிக்க போறா. பாப்பா, நீங்களும் உங்க அம்மாவோட சேர்ந்து பிறந்த நாள கொண்டாட போறீங்க. அம்மாவை பார்க்க போற சந்தோஷத்துல சிரிப்ப பாரு. இந்த சந்தோஷமான நாள்ல ஜான்சியும் நம்ம கூட இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா ஜான்சியால வர முடியல. பாப்பா, உன் கையில கொடுத்த பந்தை கீழே போட்டுட்டீங்களா? ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாம போகும்போது வாங்கிக்கலாம். அனுசுயா தேவி பந்த தெரியாம கீழே போடல சுமதி அம்மா. அந்த பந்தை வச்சுதான் உன் பொண்ணு உயிரை காப்பாத்த போறா. கெட்டவங்கள பந்தாட போறா. ஆக்கம் அளவு இறுதி, இல்லாய் அனைத்துலகும், ஆக்குவாய் காப்பாய், அழிப்பாய் அருள் தருவாய், போக்குவாய் என்னை புகுவிப்பாய், நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே, மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே. ஆட்டத்தை நிறுத்தி ருத்ரதாண்டவனோட கொண்டாட்டத்துக்காகவே பிறந்தவ. அவ வேட்டக்காரி. வேல் கம்பு எடுத்துக்கிட்டு வந்து கெட்டவங்களை களையெடுக்க வந்த ஆட்டக்காரி. என்ன பாப்பா திடீர்னு அருள் வந்த சாமி மாதிரி குதிக்கிறா? போ விடாத போ.
பாப்பாக்கு என்னன்னு தெரியல. அபிய பார்க்க போற சந்தோஷத்துல குதிக்கிறா. ஏய் நில்லு. போ போ வேகமா போ. விடாத. புறா. என்னது இது? இசிஜி திடீர்னு ரைஸ் ஆகுது. மங்கா மூச்சு விட சிரமப்படுறாங்களே. சிலிண்டர்ல ஆக்சிஜன் ஏதாவது இல்லையா? ஆக்சிஜன்லாம் சரியாதான் இருக்கு. அப்புறம் எதுக்கு மங்காக்கு மூச்சு வாங்குது? டாக்டர், ஓ மை காட். நர்ஸ், மங்காக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு. ஃபிட்ஸ் இப்படியே கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆனா மங்காவோட உயிருக்கே ஆபத்தாயிடும். நர்ஸ், சீக்கிரமா ஆன்டிஃபிக்ஸ் இன்ஜெக்ஷன் எடுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், நர்ஸ் இந்தாங்க. தேங்க் காட். நல்ல வேளை மங்காவுக்கு ஃபிட்ஸ் நின்னுடுச்சு. டாக்டர், அங்க பாருங்க, கை அசைது பாருங்க. என்ன ஃபிட்ஸ் நின்ன உடனே மங்கா கைய செய்து? இப்படி எல்லாம் நடக்காதே. மங்கா கோமால இருந்து கண்முழிக்க போறாங்க. மங்கா 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 மங்கா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா மங்கா? மங்கா மங்கா, நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்க. உங்க பாப்பா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க கவலைப்படாதீங்கன்னு உங்க போன் நம்பரை என்கிட்ட கொடுத்துட்டு உடனே நீங்க போய் இழந்த பணத்தை திரும்பி கொண்டு வந்துருங்க. உங்க பாப்பாவை நான் கொண்டு வரேனே. டாக்டர், மங்கா ஏதோ பேச வராங்க. சொல்லுங்க மங்கா. மங்கா ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்களால ஒண்ணும் முடியல. இப்ப என்ன பண்றது டாக்டர்? கங்கா கண் முடிச்சதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம். மங்கா கோமால இருந்து வெளியில வந்த விஷயத்த உடனே ஜான்சி மேடம்க்கு சொல்லி அவங்கள வரவழைக்கணும். எஸ், இருங்க நான் கால் பண்றேன். ஜான்சி மேடம் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. சரி, திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ஸ்ரீஜா, நீ ரெடி பண்ண நர்ஸு 5 நிமிஷத்துல மங்காவை கொண்டுட்டு போன் பண்றேன்னு சொன்னா, நீ சொல்லி 1 மணி நேரம் ஆகுது. இன்னும் நீ ரெடி பண்ண நர்ஸோட போனையே காணுமடி. அதாம்மா எனக்கும் தெரியல. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? சரி, அந்த நர்ஸுக்கு போன் பண்ணி கேளு. இல்ல,
நான் ஃபோன் பண்ண ஏதாவது தப்பாயிடுமோன்னு யோசனையா இருக்கு. அதனாலதான் நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ 3 கொலை பண்றதுக்கு முடிவெடுத்துட்ட. இனி தப்பாறதுக்கு என்ன இருக்கு? சரி போன் பண்ணு. ஸ்ரீஜா மேடம் வேற ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மங்காவை கொன்னுட்டியா என்னன்னு கேட்டா என்ன சொல்றது? மங்காவை கொல்ல முடியலன்னு உண்மையா சொன்னா பணத்தை வாங்கிக்கிட்டு கொடுத்த வேலையை செய்ய முடியாதான்னு திட்டுவாங்க. திட்டினா கூட பரவாயில்ல, கொடுத்த பணத்தை திரும்பி கொடுன்னு கேட்டா நான் என்ன பண்றது? எதுக்கு வம்பு? போன் எடுக்காம விட்டுற வேண்டியதுதான். நேரா பார்த்து கேட்டா அப்ப ஏதாவது சொல்லி சமாளிச்சிட வேண்டியதுதான். அந்த நீலி போன் எடுக்க மாட்டா. எடுக்க மாட்டேங்கிறாளா? ஏய் திரும்ப போன் பண்ணு. ஐயோ, ஸ்ரீஜா மேடம் திரும்பவும் கால் பண்றாங்களே, என்ன பண்றது? போன் எடுக்க வேண்டாம், கட் பண்ணி விட்டுருவோம். கட் பண்ணி விடுறா. போனை கட் பண்ணி விடுற அளவுக்கு அவளுக்கு கொழுப்பு வந்துருச்சா? விடாத ஸ்ரீஜா, திரும்ப கூப்பிடு அவளை. அவ போனை எடுக்கிற வரைக்கும் கூப்பிட்டுக்கிட்டே இரு. என்ன இந்த ஸ்ரீஜா மேடம் திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? நான் போன் எடுக்கிற வரைக்கும் விட மாட்டாங்களா? சரி, போனை அட்டெண்ட் பண்ணி எதையாவது சொல்லி சமாளிப்போம். ஹலோ. ஏய், போன் பண்ணா எடுக்க மாட்டியா? எத்தனை தடவை உனக்கு கால் பண்றது? அந்த மங்காவை கொன்னியா இல்லையா? அது வந்து மேடம். என்ன தயங்குற? அந்த மங்காவை கொன்னியா இல்லையா? நீலி சிஸ்டர், கதவை தரங்க. என்ன பண்றீங்க? சிஸ்டர், கதவை தரங்க. என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். நான் பேஷண்ட்டை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன அறியாமலே நான் தூங்கிட்டேன் டாக்டர். ஏய் முட்டாள், இப்படி அடி மாட்டிப்ப? ஹாஸ்பிட்டல்ல ஆல்ரெடி அரைப்பணமா கிடக்குற மங்காவை முழு பணமா மாத்த சொன்ன. அத கூட உன்னால சரியா பண்ண தெரியல. இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிற. அப்பாடா, மங்காவை கொல்ற பிளான் ஊத்திக்கிச்சு. நான் அப்பவே நினைச்சேன் இது இப்படித்தான் முடியும்னு. நான் உன்னை நம்பிடும் பாரு. என் புத்திய நானே செருப்பால் அடிக்கணும். போனவே நான் தான் சொன்னல ஸ்ரீஜா, இல்லாத படியில ஏற முடியாதுன்னு. நீதான் கேட்கவே இல்ல. இப்ப பாரு, உன்னோட முதல் பலியே ஊத்திக்கிச்சு. கண்டிப்பா உன்னோட அடுத்த பிளான் படி 2 பலியும் ஊத்திக்கும். நான் சொல்றத கேளு ஸ்ரீஜா, உன் பிளானை கைவிட்டுடு. முடியாதுமா. மங்காவை கொல்றதுக்கு நான் போட்ட பிளான் சொதப்புறதுக்கு காரணம் நான் இல்ல. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண அந்த ஆளுதான். முன்ன பின்ன கொலை பண்ணி அனுபவம் இல்லாத ஆள கொலை செய்ய அனுப்பி தப்பு பண்ணிட்டேன். அத்தையையும் ஜான்சியையும் கொலை பண்ண ரெடி பண்ணிருக்க ஆளுங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ். அவனுங்க கண்டிப்பா அத்தையையும் ஜான்சியையும் கொன்னே தீருவாங்க. நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும், நடந்தே தீரும். டேய், அந்த போலீஸ்காரி நம்மள பார்த்து தப்பிச்சு வராம நம்மள பார்த்து கெத்தா நின்னுட்டு இருக்கா. டேய், அவ நிக்கலடா, நம்மள பார்த்தாண்டா வரா. டேய், அவ வரட்டும்டா. இன்னைக்கு யாருன்னு நம்ம காமிக்கணும்டா அவளுக்கு.
கட்டை எடுக்கிறாடா. இன்னைக்கு அவ சாவு நம்ம கையில தான்டா. எந்திருங்கடா. ஏய் ஓடுறா. எந்திரிடா. அக்கா எந்திரி. அக்கா என்ன விட்டுருக்கா. அக்கா வேணாக்கா. அக்கா ஏண்டா எரும மாடு மாதிரி இருக்க? உனக்கு நான் அக்காவா? மேடம் மேடம் விட்டுருங்க மேடம். என்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறியா? வேணாம் மேடம், எனக்கு தெரியாது மேடம். மேடம் மேடம் தெரியல மேடம். யார்கிட்ட? யார்கிட்ட? மேடம் வேணாம் மேடம், வேணாம் மேடம், விட்டுருங்க மேடம். வேணாம் மேடம், விட்டுருங்க மேடம். என்ன இன்னும் சுமதி அம்மாவை காணோம்? திரும்ப ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? வேண்டாம், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே பேசினேன். திரும்பவும் பண்ணா தொல்லை பண்ற மாதிரி இருக்கும். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓ, இதுதான் அபி இருக்கிற வீடா? அபி, ஆ? எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. அத போய் நான் முடிச்சிட்டு வந்துட்டோமா? ஓகே பூர்ணா. ஓகே. போனை பண்ணிட்டு ஒண்ணு தப்பிச்சிடுச்சு. இனி மிச்சம் இருக்கிற 2 பலி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இந்த கொலை பண்ற பிளான் வேண்டாம், தள்ளி போடுறீன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். சொல்லு. ஸ்ரீஜா மேடம், நான் இப்ப அபி வீட்டு பக்கத்துல இருந்து தான் பேசுறேன். உங்க அத்தை சீதா அபி வீட்டில் தான் இருக்காங்க. நான் உங்களை கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன் மேடம். ஃபங்க்ஷன் முடிஞ்சு எங்க அத்தை போகும்போது அவங்கள கொலை எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கல? பக்காவா பண்ணியாச்சு மேடம். உங்க அத்தையை கொல்ல அண்ணன் ரெடியா இருக்காரு. சரி, அங்க ஃபங்க்ஷன்ல யாரெல்லாம் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க மேடம். எல்லாரும் அபிக்கு தெரிஞ்சவங்க நினைக்கிறேன். எப்போ கேக் வெட்ட போறாங்க? அது தெரியல மேடம். ஆனா எல்லாரும் யாருக்காகவோ ரொம்ப நேரமா கேக் வெட்டாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கோ வெயிட் பண்றாங்களா? யாருக்கு வெயிட் பண்றாங்க? அதுவும் தெரியல மேடம். சஞ்சீவ் தான் அபிக்கு வேண்டப்பட்டவங்க யாரையோ வர சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க யாரு என்னன்னு அபி மத்தவங்கள கேட்டதுக்கு சஞ்சீவ் அது சர்ப்ரைஸ், வந்ததும் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் எல்லாரும் யார் வர போறாங்கன்னு தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். கேக் வெட்டாம வெயிட் பண்ற அளவுக்கு சஞ்சீவ்க்கு யார் இருப்பா? தப்பா இருக்கு. சரி, வரது யாருன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரிங்க மேடம்.
401 சார். ஸ்டேஷனை பார்த்துங்க. நான் வெளில போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே சார். ம். என்ன தைரியம் இருந்தா போலீஸ்காரங்க மேலே கை யார் உங்களை அனுப்புனதுன்னு கேட்டா சொல்ல மாட்டியா? உன்னை அடி அடின்னு அடிச்சு உங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலை வெளியே எடுத்தாவது உன்னை யாரு அனுப்புனாங்கன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஜான்சியை கொன்னுட்டானுங்களா இல்லையான்னு வேற தெரியல.